இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெண்ணே கொஞ்சம் இங்கே பார். அம்மா நீங்க சித்ரகுப்தர்ல? இல்லை. அப்படினா அவரோட பையன் விசித்ரகுப்தர். இல்லை, அவரோட பையனோட பையன் விசித்ரகுப்தன். என்ன பேர் இது? விசித்திரமா இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு எதுக்குமா? நீ என்ன பூமியே நடுங்குற மாதிரி அப்படி கத்திக்கிட்டு இருந்த? வாசல் அது கட்டி இருக்கிறதால என்னால உள்ள போக முடியல சாமி. அத சீக்கிரமா கட்டி விட்டுருங்க. வாங்க வாங்க. வாங்க. அட வாங்க சாமி. அந்த வேலையை மட்டும் செஞ்சா போதுமா, இல்ல செய்யறதுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? பரிதாபமான இந்த முகத்தை காட்டாத எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அதனாலதான் உன்னோட காரியம் நடந்து முடியற வரைக்கும் நீ இந்த பூமியில தாராளமா இருக்கலாம். நீ சுமங்கலியா இறந்ததுனால உன்னோட காரிய நாள் வரைக்கும் சுமங்கலி மாதிரியே நீ ஒவ்வொரு நாளும் அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எங்களால செய்ய முடிஞ்ச உதவி இது மட்டும்தான். அத காட்டி எரியறதுக்கு யாருமே இல்லையா சாமி? இங்க பாருமா, இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ராட்சசன் அவதரிச்ச அதே நாள்ல அவனை அழிக்க அந்த பரமாத்மன் கூட அவதரிச்சாரு. அதே மாதிரி உன் கஷ்டத்தை போக்குற மாதிரி ஒரு பந்தம் உன்னை தேடி கண்டிப்பா வரும். நீ அதை எதிர்பார்க்கறத தவிர வேற எதுவும் செய்ய முடியாதுமா. அதில்ல சித்ரகுப்தரே. விசித்ரா அதான் என்னோட நிலைமை என்னன்னா, என்னங்க அவ்வளவுதானா? சாரி. உன்னோட காரிய நாள் வரைக்கும் சுமங்கலி மாதிரியே நீ ஒவ்வொரு நாளும் அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். யாரையுமே காணுமே. ஆமா, இவர் எங்க இருக்காரு? ஒண்ணு பசங்களா, வாட் இஸ் திஸ்? இப்படிதான் ரூம் வச்சுப்பீங்களா? நீட்டா வைக்கலனா டாடி கோபப்படுவாருன்னு தெரியும்ல. ஏன்டா இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இப்படி இருந்தா மட்டும் உங்க அம்மா திரும்ப வந்துருவாங்களா என்ன? உங்க ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். இங்க பாருங்க, உங்களை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ரூமை கிளீனா வச்சுக்கணும், டைம்க்கு சாப்பிடணும், டைம்க்கு படுக்கணும். என்ன புரிஞ்சுதா? என்னம்மா நீ? அவங்க அம்மா இறந்து போயிட்டா, கவலைப்படாதீங்கன்னு சொன்னா எப்படி? இறந்து போனவ திரும்பி வருவானா கவலைப்படுறாங்க? அவ இல்லாம அவளோட நினைப்போட நாம எப்படி வாழ போறோம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் ஆனாலும் பெத்த தாய் இல்லாத குறைய யாராலையும் போக்க முடியாது. தாயை யாரால மறக்க முடியும்? இவங்க மறந்த போனாலும் இந்த கிழவிங்க மறக்க விடாது போல. பசங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும்னா முதல்ல இவங்க கிட்ட இருந்து பசங்களை பிரிக்கணும். உங்களுக்கு சொல்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷி இல்ல, ஆனா இவங்களை இப்படியே விட்டுட்டோம்னா இவங்களோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகும்ல. எவ்வளவுதான் அன்பு வச்சிருந்தாலும் சுடுகாடு வரைக்கும் போக முடியுமே தவிர
சுடுகாட்டிலே நாம தங்கிட முடியாதுல ஆண்டி. அதுக்குதான் இவங்களோட அம்மாவை மறக்கணும்னா இப்படியே இருந்துடக்கூடாது. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, பசங்களை நான் பாத்துக்கிறேன். அவங்க அம்மா மாதிரி பாத்துப்பேன். நீங்க எங்க அம்மாவா? இன்னொரு தடவை இப்படி சொல்லாத. நீ அமரேந்திர முன்னாடி வெறுக்கிற மாதிரி பேசிட்டே இரு. நான் அமரேந்திரனுக்கு நெருக்கமா போய்கிட்டே இருக்கேன். உன் வயசு இருக்கும் போதுல இருந்து நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து தான் வளர்ந்தோம். ஒரே தட்டுல சாப்பிட்டுருக்கோம், ஒரே பெட்ல நாங்க படுத்திருக்கோம். ஆரோட குழந்தைங்கெல்லாம் எனக்கும் குழந்தைங்க மாதிரி. அமர், சாரி அமரேந்திரா, உங்க அம்மா கிட்ட நான் அப்படி பேசினதுக்கு. தேங்க்யூ மனோகரி, என்னோட பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டதுக்கு. ஐயோ, இது நம்ம ஃபேமிலி அமரேந்திரா. நான் எழுந்தது என்னோட ஃப்ரெண்ட மட்டும் இல்ல, நான் அனாதை இல்லைன்னு என்ன ஆதரிச்சு ஒரு பெரிய பந்தத்தை. பசங்களெல்லாம் நான் நல்லா பாத்துக்கிறேன் அமரேந்திரா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அஞ்சலி ஏதோ தெரியாம பேசிட்டா, நீ எதுவும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, ஓகே? உனக்கு இருக்கிற கஷ்டத்தை மீறி நானும் உனக்கு கஷ்டம் கொடுக்க, உன் சித்தியும் உன் தம்பியும் கூட உனக்கு பாரமாக்கிட்டேன். இதையெல்லாம் நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த உதவாக்குற அப்பதான் தயவு செஞ்சு மன்னிச்சு. அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எனக்கு பாரமா? உங்களை நல்லா பாத்துக்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாதீங்கப்பா. உங்க ட்ரீட்மெண்ட்டை நான் பாத்துப்பேன். நீங்க உங்க உடம்ப மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. உன் சித்தி கூட சொன்னாம்பா, ஆனா நமக்கு மிலிட்டரிக்காரங்க யார தெரியும், எங்கன்னு போய் யாருன்னு கேக்குறது. இப்ப வேணா தெரியாம இருக்கலாம் அங்கிள், இதுக்கப்புறமா தெரியலாம்ல, ஒருவேளை பார்க்கலாம்ல. நீங்க கடவுள் மேல எப்பவுமே நம்பிக்கையோட இருங்க அங்கிள்.